ஜோதிடப்படி தான் எல்லாம் நடக்குதா அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு இவங்களுடைய சந்தேகமாக கண்டிப்பாக இருக்கும். ஜோதிடத்தை அறியாதவர்களுக்கு இது ஒரு மாயமான ஒரு வித்தை மாதிரியான ஒரு கலையாகத்தான் கண்டிப்பாக இருக்கும். ஆனால் ஓரளவிற்கு ஜோதிடத்தை தெரிந்தவர்கள் ஜோதிடர்கள் எல்லாருக்குமே கண்டிப்பாக தெரியும் ஜோதிடம் என்ன சொல்லுகிறதோ அதன்படி தான் ஒருவருடைய வாழ்க்கை நகருகிறதுன்ட்டு. ஜோதிடம்னா என்னங்க? ஒளியை பற்றி சொல்லக்கூடிய ஒரு கலைங்க. ஒளி என்பது என்ன? சூரியனுடைய ஒளியால் தான் நம்ம பூமியே பிறந்தது, நம்ம பூமியில் இருக்கிற உயிர்கள் பிறந்தது. இந்த சூரிய ஒளியே அனைத்தையும் இயக்குகிறது அப்படின்னு தாங்க விஞ்ஞானம் சொல்லுது. இதைத்தாங்க கொஞ்சம் வேறு மாதிரி மாற்றி இந்த சூரிய ஒளியும் கிரகங்களுடைய ஒளி கலப்புகளும் சூரியனால் பெறக்கூடிய ஒளியை கிரகங்கள் பிரதிபலித்து அது பூமி மேலே படும் பொழுது இந்த ஒளித்தன்மை ஒவ்வொரு மனிதனுடைய மனதை இயக்கி அதன் பிரகாரம் இந்த மனிதனுடைய வாழ்க்கை சம்பவங்கள் நடக்கு அப்படின்றதாங்க ஜோதிடத்துடைய அடிநாதமே. அப்போ அந்த ஜோதிடப்படி நடக்கிறது தெரிஞ்சுக்கிட்டால் இந்த விதியை மாற்றிட முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக முடியாதுங்க. ஒன்று நடக்கும் என்பது ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்ட ஒன்று என்பதாக கிட்டத்தட்ட மூல நூல்களில் முதல் ஸ்லோகங்களை எடுத்துக்கிட்டிங்கனாலே இப்பொழுது நான் பேசிக்கொண்டிருப்பதை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கூட என்றைக்கோ ஒரு நாள் நிச்சயமாக அப்படியே தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு சம்பவம், அது ஒரு விதி அப்படின்தாங்க ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது. விதியை மாற்ற முடியும் என்பது உண்மையிலே ஒத்துக்கொள்ள முடியாத ஒன்று. ஒரு பரிகாரம் நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா அந்த நடக்கக்கூடிய அந்த சம்பவத்தை தாங்கக்கூடிய அமைப்பிற்கு உங்களுடைய ஒரு மன வலிமையை அது அதிகரிக்குது அப்படிங்கிறதாங்க உண்மை. பரிகார சாஸ்திரம்னு இந்த ஜோதிட சாஸ்திரம் சொல்லப்பட்டாலும் கூட இறை வழிபாடு என்று சொல்லப்படக்கூடிய நம்மை விட மேலான ஒரு மகாசக்தி இருக்கு இல்லையா, அந்த மகாசக்தியிடம் நம்ம முறையிடும் பொழுது அந்த சம்பவம் நம்முடைய மனதிற்கு தாங்கக்கூடிய அமைப்பில் நடக்கும் என்பது தாங்க உண்மை. மற்றபடி ஜோதிடம் என்பது ஒரு வாழ்வியல் உண்மை. இப்போது உனக்கு திருமணமாகும், இப்போது உனக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும், இன்ன வேலை இப்போது நீ பார்க்க முடியும், உன்னுடைய பிறப்பு அமைப்புகள் இப்படி இருக்கும். ஒருவர் கோடீஸ்வரராக இருக்கிறார், ஒருவர் வெறும் 1000 ரூபாய் சம்பளத்தை மட்டும் செய்கிறார். அப்போ இருவருக்கும் இடையில் 2 பேருமே மனிதர்கள் தான். 2 பேரும் ஒரே வகுப்பில் கூட படிச்சிருக்கலாம். ஒரு வகுப்பில் ஒரு 40 குழந்தைகள் படிக்குதுன்னா அந்த 40 குழந்தைகளும் வேறு வேறு சூழ்நிலையில் தான் அந்த கல்வியை எடுத்துக்குது. ஆனால் அந்த கல்வி படிக்கக்கூடிய ஒருவரில் ஒருத்தர் உயர்வாகவும் ஒருத்தர் தாழ்வாகவும், ஒருவர் பெரிய அளவில் மிகப்பெரிய அளவில் உயர் பதவியை அடையக்கூடியவராக இருப்பார் என்பதும் பிறவியிலேயே நிச்சயிக்கப்பட்டது அப்படிங்கிறதாங்க ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது. இதுக்குள்ளே தான் கொஞ்சம் ஆன்மீக வந்துடும். என்னன்னு பார்த்தா எங்களுடைய அந்த 5ஆம் பாவகம் பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்று சொல்லப்படுகிறதுல சில அமைப்புகளில் சில நூல்களில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால், முற்பிறவியில் நீ செய்த பாவ புண்ணியங்களின் அடிப்படையில் இந்த பிறவி அமைகிறது என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் ஜோதிடம் என்பது நிச்சயமாக ஒரு அறிவியல் கலை. இந்த முற்பிறவியை நீங்கள் அறிவியல் ரீதியாக பார்க்க முடியுமா என்றால் நிச்சயமாக முடியாது. அதை ஆன்மீக ரீதியாகத்தான் பார்க்க முடியும். ஏன்னா புனித நம்பிக்கை என்று சொல்லப்படக்கூடிய மித் என்று சொல்லப்படக்கூடிய அந்த ஆன்மீக அமைப்புகளின் மூலமாகத்தான் நீங்கள் முற்பிறவி அமைப்புகளை பார்க்க முடியும் என்பதால் சந்தேகத்திற்கு இங்கே இடமில்லை என்பதன் அடிப்படையில் இந்த பிறவியில் நீங்கள் எப்படி இருப்பீர்கள் என்பதை அறுதியிட்டு உறுதியாக ஓரளவிற்கு அனுபவம் உள்ள ஒரு ஜோதிடரால் கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. ஜோதிடம் என்பது நிச்சயமாக ஒரு வாழ்வியல் கலை என்பதால் ஜோதிடம் ஓரளவிற்கு உணர்ந்தவர்கள் ஜோதிடப்படிதான் எல்லாம் நடக்கிறது என்பதை தெளிவாக கண்டிப்பாக அறிந்து கொள்ள முடியுங்க. இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தையும் பார்த்தோம். மீண்டும் நாளை காலை இதே நல்ல காலம் பிறக்குது நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி.